அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய அரவணைப்பும் ஆசீரும் அன்பும் எங்களுக்கு நிறைந்திருக்கவும், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக நேர்மை உள்ளவர்களாக நன்றி உள்ளவர்களாக வாழவும், எங்களுக்கு வருகின்ற தடைகள் அனைத்தையும் நீர்தாமை தகர்த்து, துன்பங்களில் நாங்கள் விழாமல், துயரங்கள் எங்களை அண்டாமல், உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய அரவணைப்பையும் உம்முடைய கரத்தையும் நாங்கள் பற்றி பிடித்தவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு இந்த நேரத்தில் அளித்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே அன்னை மரியாள் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து ஆம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவினுடைய பிறப்பு, அதாவது நாம் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை இறைவன் வகுத்திருக்கின்றார். வகுத்த வண்ணம் அதற்குரிய தயாரிப்பை ஆபிரகாமிலிருந்து தொடங்குகின்றார். தொடங்கி இறுதியாக அன்னை மரியாள் வழியாக இந்த உலகிற்கு வருகின்றார். அதுவும் அன்னை மரியாளிடத்திலே வானதூதரை அனுப்பி அனுமதி கேட்கின்றார். இறைவனுடைய மகன் இந்த உலகில் அவதரிக்க கருவறையை கேட்கின்றார். கருவறையை மட்டுமல்ல, அன்னை மரியாளுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் கேட்கின்றார். என்றால் இறைமகன் பாவமில்லாதவர், கரைப்படியாதவர். கரைப்படியாத மனிதர் இந்த உலகிற்குள் வர வேண்டும் என்றால் கரைப்படியாத ஒரு ஆன்மா இருக்க வேண்டும். அதற்குரிய விதத்திலே ஆண்டவர் அன்னை மரியாவை இந்த உலகில் உருவாக்கினார். அப்படி இருந்தும் அன்னை மரியிடத்திலே அனுமதி கேட்கப்படுகிறது. அன்னை மரியாள் அனைத்தையும் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு, ஆம் ஆண்டவரே, நான் எதற்கும் தயார், நான் உமது அடிமை என்று தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதை பார்க்க முடிகிறது. ஆக முழுமையான அர்ப்பணம் என்று சொல்லுகின்ற பொழுது தனக்கென்று எதையும் நினைப்பதில்லை. தன்னுடைய உணவு, உடை, உறைவிடம், தன்னுடைய உயிர் என்று எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. தன்னுடைய ஆசைகள், தேவைகள் என்பதை பற்றி அக்கறைப்படுவதில்லை. இறைவன் இந்த உலகில் வந்து இந்த உலகில் இருக்கின்ற மக்கள் அனைவரை மீட்க வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தை மனதில் இருத்தியவர் அன்னை மரியாள். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது யோவானை அழைத்து, இதோ உன் தாய் என்று அன்னை மரியாவை யோவானுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் தாயாக கொடுக்கின்றார். ஏனென்றால் அவள் தன்னை பற்றி சிந்தித்ததில்லை, தன்னை பற்றி யோசிப்பதில்லை. எப்பொழுதுமே பிறர் நலம் காக்கப்பட வேண்டும், பிறர் நாம் அனைவருமே இயேசுவிடத்தில் வர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கிலே இருக்கக்கூடியவர் தான் அன்னை. ஆக அந்த அன்னை என்று நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இன்னொரு நபரும் இன்றைய நற்செய்தியிலே பேசப்படுகின்றார். அவர்தான் நமது தந்தை யோசேப்பு, இயேசுடைய வளர்ப்பு தந்தை. ஆக அன்னை மரியாள் தூய ஆவியினால் கருவுற்றிருக்கிறார். இந்த செய்தி என்பது சாதாரண ஒரு நபராக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் அவர் பொறுமை காக்கின்றார். யாருக்கும் தெரியாமல் விலக்கிவிடலாம் என்று யோசிக்கின்றார். என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வெளியில் தெரிந்தால் அந்த பெண்மணி கல்லால் இருந்து கொல்லப்படுவார். இது யூதர்களின் சட்டம். ஆக அன்னை மரியாவுக்கு எந்த ஒரு களங்கமுமின்றி மெதுவாக ஒதுங்கிவிட வேண்டும் என்று முதல் எண்ணியவர் கனவில் அவருக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இங்கே நடந்தது தூய ஆவியின் உதவியால். இதை கேட்டவுடனே அவர் அதை முழுமையாக ஒப்புக்கொள்ளுகின்றார், ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆகவே இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதராக தூய யோசேப்பு தென்படுகின்றார். ஆக முதலில் அவர் ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ளுகின்றார். அதன் பின்பு இங்கு யோசேப்பையும் பார்க்கின்றோம். ஏனென்றால் அன்னை மரியாள் என்ற ஒரு பெண், பொதுவாக இன்றைய காலகட்டத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வது என்பது ஒருவருடைய ஆசை, அது ஒருவர் மற்றவர் மீது கொள்ளுகின்ற காதல், ஒருவருக்கு கிடைக்கின்ற இன்பம் என்று பலவற்றை நாம் சொல்லலாம். ஆனால் கடந்த காலங்களில் நாம் பார்த்தோம் என்றால் குடும்பங்கள் என்பது சமூகத்திற்காக கட்டமைக்கப்பட்டது. அதாவது அதிக குழந்தைகள் இருந்தால் அந்த கட்டமைப்பு, அந்த சமூகம் வளர்ச்சியடையும், வளர்ந்து வரும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் அன்றைய காலகட்டத்தில் குடும்பங்கள் அமைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இன்பங்கள், ஆசைகள் என்று பல கண்ணோட்டத்திலே இருவருடைய உறவானது பார்க்கப்படுகின்றது. ஆக அந்த சூழலிலே ஒரு இரண்டு நபர்கள், அதாவது கணவன் மனைவியாக ஆக வேண்டிய சூழலில் இருக்கின்ற யோசேப்பும் அன்னை மரியாள் மத்தியிலும் அதுபோன்ற ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு தன்னுடைய ஆசைகளையோ தன்னுடைய இன்பங்களையோ வெளிப்படுத்தவில்லை. மாறாக இந்த நேரத்தில்
நான் மரியாவுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு நடப்பது கடவுளுடைய திட்டம். ஆகவே என்னுடைய விருப்பமோ, என்னுடைய இன்பமோ, என்னுடைய ஆசையோ இங்கே முக்கியமில்லை. இறைவன் எது விரும்புகிறாரோ அது இங்கு நிகழட்டும் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக யோசேப்பு இருக்கின்றார். காரணம், அன்னை மரியாவுக்கு பாதுகாவலராக குழந்தை இயேசு, அதாவது வயிற்றில் இருக்கின்ற அந்த குழந்தை இயேசுவுக்கு பாதுகாவலராக யோசேப்பு நிற்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே 2 நபர்களும், மரியாவும் யோசேப்பும் முக்கியமான நபர்களாக இன்றைய நற்செய்தியில் தென்படுகின்றார்கள். அன்பு